நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்காக அதே மாதிரி அமைதியா இருக்கு சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. புது அரசுடைய 100 நாள் செயல்பாடு எப்படி பாக்குறீங்க சார்? புது கவர்மெண்ட் வந்து 100 நாள் ஆயிருக்கு, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க சார்? செயல்பாடு இருந்ததுன்னு பாக்குறதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அரசு செலவுல புதுசா கார் கொடுக்கறாங்க, உதவியாளர் உட்பட. வரவேற்கிறேன். மாதம் 75,000 மானியம், உதவியாளருக்கு 25,000 ரூபாய். வரவேற்கிறேன். அவ்வளவுதானே? ஓகே சார். அவ்வளவுதானே? நிதியில சொல்லிட்டு கார் தராங்க சார். நிதி இல்ல கார் தராங்க சார். மைக் டவுன் பண்ணா 6 லட்சம் தராங்க சார் மாசம் மாசம். என்னண்ணா? ஆகலாம். நீங்க பத்திரிக்கையாளர் கேட்கணும், எழுதணும். எங்க இப்ப நிதி இல்லைன்றீங்களா? இதுக்கெல்லாம் எங்க நிதி வந்தது கேட்கணும். ஏதோ ஒரு காரியத்தை பண்றாங்க. உள்ளாட்சியிலேயாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும்ன்றதுனால நான் அமைதியா இருக்கேன்னு விஜய் சொல்லி இருக்காரு சார், எப்படி பாக்குறீங்க? எதுக்கு? உள்ளாட்சி தேர்தலையாவது உங்களுக்கு நல்லது நடக்கணும், அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வரதுக்காக அதே மாதிரி அமைதியா இருக்கு சொல்லுங்க. கத்திட்டே இருக்க கேமராமேன்.